சார், நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க கல்கி பகவானுக்காக அப்படி ஒரு திவ்யமான கோயில கட்டிட்டு இருக்கீங்க. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க தான் கல்கி பகவான், ஏற்கனவே அவதாரம் எடுத்தாச்சு அப்படின்னும். இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? கடவுள் எப்பயுமே தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கவே மாட்டாரு. யாரெல்லாம் தன்னை கல்கி அவதாரம்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்புறம் அந்த ஆளை கூட ரஜத் சர்மாவோட அதாலத்துல கொண்டு வந்து விசாரிக்கணும். சில பேர் கல்கி அவதாரத்தை பத்தி பிலிம்லாம் பண்ணிருக்காங்கல்ல? ஆமா, அந்த விஷயமே வேற. படம் பண்ணதான் வேணும். பகவானோட எத்தனை அவதாரங்கள் இருக்கும் அதை பேஸ் பண்ணி படம் பண்ணிருக்காங்க, சீரியல் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். முதல் முறையா நான் ஹேமமாலினியை சந்திக்கும் போது அப்போ ஹேமாஜி சொன்னாங்க நான் கிருஷ்ணனோட பக்தன்னு. அப்புறம் கிருஷ்ணன் தான் கலியுகத்துல கல்கி அவதாரத்துல வரப்போறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க கல்கி தாமுக்கு வந்து ராதாகிருஷ்ணனோட நாட்டிய நடனம் ஆட போறோம்னு. அவங்க சொன்னபடி செஞ்சாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு ஐடியாவும் கொடுத்தாங்க. ஆனா அதை என்னால பண்ண முடியல. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவங்க சொன்னாங்க நீங்க பகவான் கல்கியை பேஸ் பண்ணி ஒரு பிலிம் பண்ணுங்கன்னு. ஆனா ரஜத் சார், நீங்க அப்ப எனக்கு கிடைக்கல, இல்லைன்னா பிலிம் பண்ணிருப்பேன். அன்னைக்கு நீங்க எனக்கு கிடைக்கல, ஆனாலும் பிலிம் பண்ணிதான் ஆகணும். நான் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், வரப்போற அவதாரத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பகவான் ராமர் வந்தாரு, அடுத்தது கிருஷ்ணர் வந்தாரு, பரசுராமன் வந்தாரு. அவருக்கு எத்தனை ஸ்வரூபங்கள் இருக்கும், அது எல்லாமே இந்த பூமிக்கு வந்துருச்சு. கல்கி பகவானோட அவதாரம் கடைசி அவதாரம். ஆனா பகவான் வரவே இல்ல. நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டீங்க. அது நான் எடுத்த இந்த பிறவிக்கு கிடைச்ச சௌபாக்கியம். பகவான் ராமர் வந்தாரு, அப்ப அவர் எந்த ரூபத்துல இருந்தாரு, நான் எந்த ரூபத்துல இருந்தேன்னு எனக்கு தெரியாது. அப்போ பகவான் கிருஷ்ணர் வரும்போது நான் எந்த ரூபத்துல இருந்தேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா இது மிகப்பெரிய சௌபாக்கியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் பகவான் கண்டிப்பா வருவார், இந்த பூமிக்கு வருவார். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் கல்கி தாம உருவாக்குனதை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அதை செய்யறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லா தலைகீழ நின்னா கூட அவனால ஒரு சின்ன வீட கூட கட்ட முடியல இப்போ. அப்புறம் எப்படி கல்கி தாம கட்ட முடியும்? கடவுளுக்கான வீடை இவன் கட்டுவான்னா, யாருக்கிட்ட பகவான் செய்ய சொல்றாரோ அவனால மட்டும்தான்